நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெத்ரோசி பாணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி டார்லிங் 2 ஹாரர் படத்திலையும் விதிமதி உல்டா த்ரில்லிங் படத்திலையும் ஹீரோவாக நடித்து படத்தை தயாரித்த ரமேஷ் ராஜா 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரையுலகை விட்டு விலகி 7 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ் தொழிலுக்கு திரும்பி வருகிறார். மறுபடியும் ஒரு படம் எடுக்கணும், மறுபடியும் ஹீரோ இங்கே வளம் வரணும், தயாரிப்பாளராகவும் இங்கே நிற்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு திரும்பி அவர் சினிமாவுக்கு திரும்பி வரார். பெரிய தொழிலதிபராக அவர் ஆனவர் சினிமாவையும் கைவிடலை, திரும்பி சினிமாவுக்கே வருகிறார். அது பற்றி அவர் பேசியிருக்கிற செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டார்லிங் 2 2016 ஹாரர் காமெடி படத்தையும் விதிமதி உல்டா 2017 வெளிவந்த த்ரில்லர் படத்தையும் தயாரித்து கதாநாயகனாகவும் நடித்து தமிழ் திரையுலகிற்கு புதிய கதாநாயகனாகவும் தயாரிப்பாளராகவும் அறிமுகமானவர் ரமேஷ் ராஜா. இவருடன் 2 படங்களிலும் இணைந்து நடித்த நடிகர்கள் கலையரசன், காளி வெங்கட், கருணாகரன், சென்ராயன், சித்ரா லட்சுமணன், கு ஞானசம்பந்தம், ஹீரோயினிகளாக மாயா, ஜனனி ஐயர் ஆகியோர் இணைந்து நடித்திருந்தார்கள். டார்லிங் 2 படத்தை ஞானவேல் ராஜா தான் கிரீன் ஸ்டுடியோ சார்பில் வெளியிட்டார். அந்த படம் அவர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுத்தது. மிக வெற்றிகரமான முதல் படமே ரமேஷ் ராஜாவுக்கு வெற்றி படமாக அமைந்து, அதனால தான் ஞானவேல் ராஜா அதை வாங்கி வெளியிட்டார். அந்த படம் பிடிச்சி வெளிவந்த அந்த படம் பெரிய லாபத்தை கொடுத்தது. வெளியிட்டவருக்கும் லாபம், தயாரித்தவருக்கும் லாபத்தை கொடுத்த படம் அது டார்லிங் 2. விதிமதி உல்டா வெளியான பிறகு ஏற்பட்ட தோல்வியால் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு திருவிலகை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு இடமளிக்காமல் தன்னம்பிக்கையுடன் சொந்த தொழில் தொடங்கி தொழிலதிபராகி தொடங்கிய ஸ்கைலேண்ட்ஸ் மற்றும் ரூஃபிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இன்று அஸ்பால்டிக் ரக்ஃபிங் உற்பத்தியில் தனித்துவமான மோனோபோலி நிறுவனமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. ஸ்கைலேண்ட்ஸ் மற்றும் லைட் வெயிட் ஆர்ஆர் ஸ்பெஷலிஸ்ட் ரூஃபிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை பிரபலமான நிறுவனமாக நிலைநிறுத்திய பிறகு மீண்டும் சினிமாவில் திரும்பி வருகிறார் ரமேஷ் ராஜா. இன்று வாய்ப்பு தேடி வருகின்றவர்கள் முதலில் தனக்கென்று ஒரு தொழிலை அடிப்படையாக உருவாக்கி கொண்டு அதன் பிறகு வந்தால் இந்த திரையுலகில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தோல்விகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற முடியும் என்று தனது அனுபவங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் ரமேஷ் ராஜா. சினிமா எனது ஆர்வம், ஆனால் அதோடு சேர்த்து தொழிலையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். தொழில் வேறு, ஆர்வம் வேறு. இதுதான் விதிமதி உல்டா திரைப்படம் மூலம் காலம் என கற்பித்த பாடம். எதிர்கால இளம் திறமையாளர்களுக்கு என் அறிவுரை: கனவை தொடர்ந்து சாதிக்க முயற்சி செய்யுங்கள், ஆனால் அதே சமயம் வாழ்க்கைக்கு ஒரு வலுவான அடித்தளத்தையும் உருவாக்கி கொள்ளுங்கள். இப்போது 7 ஆண்டுகளுக்கு பிறகு தனக்கு பிடித்த சினிமாவாளர்கள் மீண்டும் தயாரிப்பாளராகவும் கதாநாயகனாகவும் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள மீண்டும் வருகிறார் ரமேஷ் ராஜா. அதற்கான ஏற்பாடுகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் மக்களிடையே ஹாரர் த்ரில்லர் படங்களுக்கு தான் அதிக வரவேற்பு கிடைத்து வருகிறது. அதனால்தான் அடுத்த படத்தையும் ஹாரர் படமாக உருவாக்க அதற்கான கதை டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கிறது. நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களின் தேர்வும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் புதுவிதமான கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிக்கவிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த படத்தை மிகுந்த பொற்செலவில் வித்தியாசமான கதையமைப்போடு அனைவரும் கவரும் விதத்தில் நானே இந்த படத்தை தயாரிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். டார்லிங் 2 விதிமதி உல்டா போன்ற படங்களுக்கு உங்களது ஆதரவு அளித்ததை போல் தொடர்ந்து இப்போது ரெடியாகி வரும் புதிய படத்திற்கும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்கிறார் கதாநாயகன் தயாரிப்பாளருமாகிய ரமேஷ் ராஜா. மீண்டும் அவர் சினிமாவை தேடி திரும்பி வந்து மறுபடியும் வெற்றி கொடி நாட்ட வேண்டும், வெற்றி வளம் வர வேண்டும், ஹீரோவாகவும் தயாரிப்பாளராகவும் சாதனை புரிய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.